எல்லா விலையும் ஏறிடுச்சு. வேளாண் விளை பொருட்கள் தவிர நாங்கள் கொள்ளை லாபம் கேட்கவில்லை, நஷ்டமடையாத அளவுக்கு உரிய விலையை தானே கேட்கிறோம் என்று கோபிசெட்டிப்பாளையத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளார். பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு. சரி, தோட்டத்துக்கு சொட்டு நீர் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பைப்போட விலையும் ஏறிடுச்சு. நம்ம தோட்டத்துக்கு வரக்கூடிய ஆளுகளும் கூலியே ஏத்திட்டாங்க, எல்லாமே ஏறிடுச்சு. ஆனா நாங்க விளைவிக்கிற பொருளுக்கு இன்னும் நல்ல விலை ஏறவே இல்லை, நல்ல விலையும் நிர்ணயமும் ஆகல. பிவிசி பைப் கம்பெனிக்காரன் ஆகட்டும், பெட்ரோல் டீசல் விற்கிறீங்களாகட்டும், அவங்க செலவுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரேட் ஏத்திக்கிறாங்க. நாங்க எங்க கையில எதுவுமே இல்லாதனால நாங்க விலையை நிர்ணயம் பண்ண முடியறதில்ல. நாங்க கொள்ள லாபம் வேணும் அப்படின்னு நாங்க கேட்கல, எங்களுக்கு ஒரு நிரந்தரமான விலை வேணும் அப்படின்னு தான் கேட்கிறோம். இந்த நிலை நீடிச்சதுன்னா விவசாயம் பாத்தீங்கன்னா இன்னும் வளராம கீழே தான் போயிட்டு இருக்கும்.